பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. இந்த வசனத்தை பார்த்தோம்னா, நம்ம கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறது அப்படிங்கிறது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்படிதானே? இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அக்செப்ட் பண்ணி அதை செய்யறதுங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம் தான். அப்படிதானே? எப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவே எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, அவரை சிலுவையில அறையிறதுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்காக, அதாவது லைக் ஒரு மனுஷனாக, தேவனுடைய குமாரன் மனுஷனாக இந்த உலகத்துக்கு பிறந்து அவர் 3 நாள்ல 3 நாள், அதாவது லைக் சிலுவையில அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாதை இருக்குல்ல, அந்த கடந்து வந்த பாதை ரொம்ப கடினமான பாதை. அப்படித்தானே? ஆனாலும் கர்த்தர் ரொம்ப வேதனையோட அந்த தோட்டத்துல இருக்கும்போது சொல்றாங்க, ஏசப்பா எனக்கு ரொம்ப கடினம், அப்பா எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு, எனக்கு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படிதானா? ஆனாலும் அவர் தன்னை முற்றிலுமாக அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா நோவா இருக்காங்க. நோவா பேழை செய்ய சொல்றாங்க ஏசப்பா. அப்படி செய்ய சொல்லும்போது அது அந்த ப்ராசஸ்ல அவர் இருக்கும்போது இட் இஸ் வெரி டஃப் இல்ல. லைக் எல்லாருமே அவங்கவுங்க விருப்பப்படி ஜாலியா இருக்காங்க. ஆனா கர்த்தர் இந்த உலகத்தை அழிக்க போறாங்க அப்படிங்கறது நோவா விசுவாசிச்சு அவங்க சொன்னதை அப்படியே செய்யறப்போ எல்லாருமே கேலி பண்றாங்க. அவங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப சிரிப்பா காணப்படுது. ஆனா கர்த்தருக்கு ஒபே பண்ணி அவங்க அதை செய்தப்போ அவங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே? அதே மாதிரிதான் கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்கு அதை நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் அஸ் எ கிறிஸ்டியன் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா? அது ரொம்ப கடினமா காணப்படலாம். நிறைய நேரங்கள்ல நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியாம தவிக்கலாம். ஆனா ஏசப்பா எனக்கு இதுக்கு பலன் தாங்க அப்படின்னு நம்ம கர்த்தரிடத்துல கேட்கும்போது கர்த்தர் பலன் கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்காங்க. கர்த்தரை நம்ம விசுவாசித்து அவர் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம செய்யாம தவிர்க்கும் போது கர்த்தரிடத்துல நம்ம அன்பு கூறுகிறோம் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா பார்க்க முடிகிறது. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.